கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகு போட்டு அதுவும் நல்லா வதக்கணும். மிளகு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டை நச்சது போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றப்பல பச்சை மிளகாய், அப்புறம் 2 தக்காளி நறுக்குனது பொடியாக நறுக்குனது போட்டு நல்லா வதக்கிட்டு வீட்டிலையே அரைச்சி வச்ச ரசப்பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் பொடி, பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி இதெல்லாம் பச்சை வாசனை போட வச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கு உப்பும் புளியும் கரைச்சி வச்சு புளி தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போட வரைக்கும் கொதிக்க வைக்கணும்.